லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் படுக்கை அறை வாஸ்துவில் இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ வீடுன்னு எடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக வெளியே எங்கேயோ ஒரு பிரயாணமாக போயிட்டு கடைசியாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். உறங்குவதற்கு ஒரு இடம் சரியாக இருந்தால் புத்துணர்ச்சி, ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரத்தில் தூங்குறதுல கிடச்சிடும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல தூங்கணும்? பெரிய முரட்டு வீடாக இருக்குது, இல்லை சின்ன குடிசை வீடாக இருக்குது, எது இருந்தாலும் அந்த வாஸ்து 4 மூலைகளையும் பொருந்தும். இப்போது வாஸ்துவில் எந்த மூலையில் தூங்கினா புத்துணர்ச்சி பெறலாம், ஆரோக்கியம் கிடைக்கும், கைகால் வலிகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை கிடைத்தல், குழந்தைகள் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்தல், அப்பா அம்மாவுக்கு நோய் இல்லாமல் இருத்தல், அதிகமாக மருத்துவ செலவு செய்யாமல் இருத்தல், கையில் வந்த காசு ஏதோ ஒரு வழியில் பயங்கரமாக செலவாகிக்கிட்டே இருக்குங்க. வந்த மேனிக்கு தான் இருக்குது, எக்கச்சக்கமான பொருள் வருது, மருத்துவ செலவு எக்கச்சக்கமாக போகுது. ஸோ இதற்கு எல்லாம் காரணம் இந்த படுக்கை அறை வாஸ்து. இப்போ இதில் எந்த இடத்துல உறங்கினால் உறங்குவது போல் உறங்கி சாக்காடு, விழிப்பது போல் பிறப்பு, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நன்றாக உறங்கி எழுதல். அப்போ அந்த 7 மணி நேரம் நல்லா சாப்பிட்றோம், நல்ல மாதிரியான ஒரு தூக்கம். ஒரு சிலர் தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வீடு வாஸ்துங்கிறது ஒரு குறை. எந்த இடத்துல தூங்கினா நல்ல தூக்கம் வரும், எந்த இடத்துல படுக்கணும், எந்த மூலையில் படுக்கணும், எந்த திசை பார்த்து படுக்கணுங்கிறது சொல்லிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஈஸ்ட்டு கிழக்கு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, சவுத்து வெஸ்ட்டு, வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு. ஈசான மூலைங்கிறது வடகிழக்கு, ஈசானம் அக்னி சவுத் ஈஸ்ட். அப்புறம் தென்மேற்கு கன்னி மூலை, வாயு மூலைங்கிறது வடமேற்கு. இப்போ இதில் எந்த மூலையில் படுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படுக்கக்கூடாதது எது அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டுங்கிறது அக்னி மூலையில் கண்டிப்பாக படுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கலாம், பிள்ளைங்க சைல்டு பெட்ரூம், ஓல்டு ஏஜ் உள்ளவங்க, வயசான அப்பா அம்மா அல்லது பிள்ளைங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணல, படிக்கிற அறை, ஸ்டடி ரூம் அல்லது சைல்டு பெட்ரூம், ஓல்டு ஏஜ் பெட்ரூம் இருக்கிறவங்க படுக்கலாம். நார்த் வெஸ்ட் அதுக்கப்புறம் கன்னி மூலைங்கிறது இது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், இங்கே தான் படுத்து உறங்கணும். ஸோ இதில் எந்த இடத்துல கட்டில் போடணும், எந்த திசை தலைவாசல், அதாவது எந்த திசையை பார்த்து கட்டில் அமைக்கணும். இப்போது இது மேற்கு, இது தெற்கு. கட்டில் சுவத்தை ஒட்டி, தெற்கு சுவத்தை ஒட்டி இந்த இடத்துல தான் கட்டில் அமைக்கணும். இந்த இடத்துலலாம் டிவி வைக்காதீங்க. பெட்ரூமுக்குள்ளே கட்டில் எய்த்தாப்பில் டிவியெல்லாம் வச்சு பார்த்துட்டு தூங்காதீங்க. ஸோ கட்டில் தெற்கு சுவத்தை ஒட்டி அல்லது மேற்கு சுவத்தை ஒட்டி. இது மாஸ்டர் பெட்ரூம், இது பிள்ளைங்க படுக்கலாம் அல்லது கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட பையன் ஒருத்தவர் இருக்கிறாரு, கல்யாணம் ஆக வேண்டிய ஏஜ்னா இந்த இடத்துல தூங்குனார்னா வாயு மூளைக்கு உண்டானவர் யாருன்னா சந்திரன், மனோகாரகன், சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வச்சுருவார், வேலை கிடைக்கணும்னா வேலையை சீக்கிரமாக கொடுத்துருவார். தென்மேற்கு மூளைக்கு உண்டானவர் ராகு, ராகு போர் கொடுப்பார் இல்லை, கேது போர் கெடுப்பார் இல்லை. ஸோ இந்த மூலையில் அசுரத்தனமான ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். ராகு தசை நடக்குது உங்களுக்கு, 18 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் கதவு இப்படி வைப்பாங்க, கட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி, அதாவது வடக்கு தலை வச்சு படுக்கிற மாதிரி அமைப்பாக கட்டில் எப்படி போட்டுருவாங்கன்னா இப்படி அமைச்சிருவாங்க. காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி கட்டில் போடாதீங்க தயவு செய்து.
பிளானில் வரைஞ்சிருந்தா கூட மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த படுக்கை அறைங்கிறது வந்து கட்டில் இந்த இடத்துல தான் இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்னி மூலையில் தென்மேற்கில் தெற்கு சுவர் ஒட்டியோ மேற்கு சுவர் ஒட்டியோ இருக்கணும். சார் இந்த இதுக்கு எழுதிட்டீங்க, ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். அப்போ ஈசான மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைத்திருந்தால் குறை உள்ள குழந்தைகள் பிறந்து விடுவார்கள். இன்றைக்கி வந்து இந்தியாவில் நிறையா வந்து தவறுகள் நடக்கிறது. இந்த ஈசான மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். திக்கி பேசுவாங்க. திக்கி பேசுகிற குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல கண்டிப்பாக அமைக்காதீங்க. அப்புறம் ஒரு சில நண்பர்கள் என்ன செஞ்சுருவாங்கனாக்கா, ஸோ 3 பெட்ரூம் வேணுங்கிறதுனால வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அக்னி மூலையில் அமைக்கிறதுனால் கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு வாய்ச்சண்டை கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும். அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் அக்னி மூலைக்கு உண்டான ஒரு சுக்கிரனுங்கிற பாகத்தில் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. அதனால் இந்த இடத்துலையும் நீங்கள் கட்டில் அமைக்கக்கூடாது. திசை வந்து உங்களுக்கு 2 இடம் சொல்லியிருக்கேன். வெஸ்ட்டு பக்கம் தலை வைக்கிறது அல்லது சவுத்து பக்கம் தலை வைக்கிறது சிறப்பு. ஸோ இதுதான் இந்த படுக்கை அறை. நிச்சயமாக ஆரோக்கியம் உறுதியாக கிடைக்கும். இந்த மாதிரியாக நீங்கள் தவறாக இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் இந்த இடத்துல பூஜை அறை இருக்கும், அதை ஒட்டி கட்டில் போட்டுருக்கு, அல்லது கட்டில் இங்கே போட்டிருக்கீங்க, பூஜை அறை இங்கே இருக்கலாம். இது மாதிரி அமைப்பு இல்லைன்னா தயவு செய்து ஒரு 48 டேஸுக்கு நீங்கள் அமைப்பை மாற்றி பாருங்கள். இந்த தீபாவளி இப்போ வருது, தீபாவளியிலேருந்து நீங்கள் அடுத்த தீபாவளிக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகத்தை உங்களுக்கு எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கன்னி மூலையில் பெட்ரூமாக சும்மா காலியாக போட்டிருந்தீங்கன்னா உடனே இதை கட்டிடுங்க, ஒரு பெட்ரூம் அமைங்க. சந்தோஷத்தை உருவாக்குவதற்கு உண்டான வாய்ப்பை எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். அதனால் இந்த கன்னி மூலையில் பெட்ரூம் அமைக்கணும், மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் ஒட்டி தான் கட்டில் அமைக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு பிளான் அமைக்கணும்னாக்கா 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் செய்யலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.